இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பனே முருகா, போற காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீதான் துணை இருக்கணும். இல்லே கனி, அண்ணே. நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேண்ணே. கடற்கரை அண்ணன் ஆட்டோ வந்ததும் கிளம்பிடுவேண்ணே. சரியில்ல இல்லே, எல்லாம் இனிமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவான். கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அங்க போய் நிக்கணும். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். கார் வந்துச்சு, போலாம். அண்ணே, என்ன ஒரு மாதிரி படபடன்னு வருதுண்ணே. வெங்கடேஷ் ஏமாத்திட மாட்டாரே. உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோர்ட்ல சொல்லிடுவார்ல. எத்தா, அவன் கோர்ட்டுக்கு கரெக்டா வந்துட்டாலே போதும். அந்த வெங்கடேசன் கரெக்டா சாட்சி சொல்லிடுவான். இல்லே ரத்னா, ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கும்போது போய் சொல்லுவான். ஆனா இப்ப அந்த வெங்கடேசன் உசுரை காப்பாத்தி இன்னைக்கு அவன் ஒரு நன்றி விசுவாசத்தோட இருக்கான். நிச்சயம் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி கரெக்டா சாட்சி சொல்லுவான்னு நம்புவான். அதே மாதிரி முத்துப்பாண்டி நிச்சயமா வெங்கடேஷனை நல்லபடியா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நம்ம கவலைப்பட வேண்டாம் மாமா. அப்போ எல்லாத்துக்கு மேல நம்ம அப்பா முருகன் இருக்கான். எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். வாங்க. ஆமா, எசக்கி அக்கா கோர்ட்டுக்கு வந்திருக்குமாக்கா? அது அவ நேரா கோர்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா. வந்துருவா. இல்லே கிளம்புவோமா? கிளம்பலாம். சரிண்ணே. ஏய், என்னாச்சுண்ணே? என்னடா ஆச்சு? இலே, ஆறு இங்க பின்ன போட்டு வச்சிருக்கா. அண்ணே, இல்ல போறப்ப தடுக்குது. சகுனம் சரியில்லையே. எப்போ அவசரமா இருக்க. நீ வேற சகுன கீகன ஏதாச்சும் சொல்லிட்டு இப்பதான் நல்லபடியா சாமி கும்பிட்டு போதும். எல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. இல்ல இருல. ஏட்டி கனி, குடிக்க ஒரு சம் தண்ணி எடுத்துட்டு வாட்டி. எப்போ நேரம் இல்லப்பா, போவோங்க. கொண்டாட்டி. இல்ல தண்ணி குள்ள முதல்ல. போவோம் வா. இரு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து போ. 10 நிமிஷம். ஜட்ஜ் அங்க வந்து உட்கார்ந்த அப்புறம் என்ன செய்ய சொல்லிட்ட? அதெல்லாம் போற வழியில பாத்துக்கிடுவோம். வா. இல்லே கனி, அண்ணே. நீ கிளம்புதியா? சரிண்ணே. இதாரு போற நேரத்துல முத்துப்பாண்டி தான். இல்லே, எல்லா ஏற்பாடும் ரெடியா? நீ சொன்ன மாதிரி கச்சிதமா நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம வெங்கடேஷ் கோர்ட்ல வந்து நிப்பான். போதுமா? சூப்பர்ல. அந்த வெங்கடேஷ் போட்டோ அனுப்பி வச்சனே, எல்லாருக்கும் வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துருச்சு சார். சார் ஏற்கனவே பார்த்த முகம் தான் சார். ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம் சார். அவங்க எப்படியாவது வெங்கடேஷை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேற வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் தடுத்தே ஆகணும். ஓகே சார். ஆமா, அந்த வெங்கடேஷ் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடவே கூடாது. யோசிக்காம அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் மேல நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. அவனை தூக்குனா எந்த தப்பும் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். யாரு வந்தாலும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். நீங்க எல்லாரும் மெயின் கேட்ல இருங்க. கம் ஆன். ஓகே சார். ஓகே சார். போங்க. வாயா. யோ சார், பிபிபி பார்த்து. ஓகே சார். இவனை எங்க கொண்டு வரணும்னு கேட்டு அப்போ. சரிங்க சார். நானு செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்முவா. அறிவழகன் என் தங்கச்சி வீட்டுக்காரு. என் தங்கச்சி அவங்கிட்ட 2 வார்த்தை பேசிக்கணும்னு ஆசைப்படுதா? கொஞ்சம் பேச விடுங்களேன். ஹலோ, நீங்க பிரசிடண்டா இருக்கலாம், அது கோர்ட்டுக்கு வெளியே தான். இங்க எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அக்யூஸ்ட யாரும் பார்க்கறதுக்கு அலோடு கிடையாது. ஆர் சொன்னது? சட்டம் சொல்லுது. மரியாதையா அந்த பக்கம் போறீங்களா? என்ன சார், எங்களுக்கு சட்டம் தெரியாத தற்குறி நினைச்சிட்டீங்களா? பாருங்க, கோர்ட் வளாகத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லனா அவர் மனைவியிடம் பேசுறதுக்கு தாராளமா உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுதுல்ல. பாருங்க, நீங்க அறிவழகனா வைஃபோட பேச விடலண்டா, நேரா ஹால் திறந்த உடனே நீதிபதி முன்னாடி உங்களை பத்தி புகார் சொல்லி கூண்டுல ஏத்திடுவேன். ஜாக்கிரதை. யோ, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பேசிட்டோம். சரிங்க சார். டேய், என்னடா இந்த சட்டம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நிஜமாவே கோர்ட்டுக்குள்ள அக்யூஸ்டோட மனைவியை பேச அலோ பண்ணுவாங்களா? யாருக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட்டேன். அவர் என்ன லாயரா? அவர் போலீஸ் தானே. அவருக்கே சட்டம் அறகுறையா தான் தெரியும் போல இருக்கு. அத சொன்னோனே நம்பிட்டாப்ல. என்னட்டி பரணி, முத்துப்பாண்டி மாமா இன்னும் வரலையே. இத்தனை போலீஸ் பாதுகாப்பை தாண்டி வெங்கடேஷ உள்ள கொண்டு வர்றது சாதாரணமான விஷயமா? வருவாரல்ல, சும்மா இரு. இல்ல, இப்பதான் போன்ல பேசினேன். அவன் வந்துட்டு தான் இருக்கான். வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல, பொறுமையா இருங்க. ஏய், அங்க பாருடா. ரொம்ப மைன்யூட்டா செக் பண்றாங்களே. வெங்கடேஷால எப்படி உள்ள வர முடியும்? வண்டி நிப்பாட்டுங்க. நிப்பாட்டு.
கண்ணாடியா இருக்குங்க, கண்ணாடியா இருக்குங்க. சரி சரி போலாம். அத்தான், நான் பக்கத்துல போய் பார்த்துட்டேன். ஒவ்வொரு போலீஸும் அவங்க மொபைல்ல அந்த வெங்கடேஷோட போட்டோ வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அடையாளம் பார்க்க முயற்சி பண்றாங்க. ஆமா, எங்க அப்பா முருகன் போட்டோ வச்சிருந்தாவது புண்ணியமாவது கிடைக்கும். இவங்க எதுக்கு வெங்கடேசன் போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்காங்க? இப்போ நீ சும்மா இருப்பா. ஆ? ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு. லே நீங்க குடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் குடிச்சு கப்பை கொடுங்க. போட்டு வளாகத்துல குப்பை போடக்கூடாது. இருக்குதா? இன்னும் குடிக்கல. கொடுங்க எல்லாம். குடு குடி குடுல குடுல சண்முகம். போய் போட்டு வந்துரு. இல்ல இந்தால கொடுப்பா. என்னாச்சு, வெங்கடேஷ் வந்துட்டானா? அவங்க வந்த கார் வழியில டிராபிக்ல சிக்கியிருக்கான். ஐயோ, எப்படியும் அவன் சரியான நேரத்துல வந்துருவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சண்முகம், ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. கண்ணாடியா இருக்குங்க, இறக்குங்க. சொல்றேன்ல, கண்ணாடியா இருக்குங்க. விடியா போங்க போங்க. யோ என்ன ஆளு நீ? காரை பார்த்தா தெரியல? உள்ள டவலி உட்காந்துருக்காரு, அதுவும் தெரியலையா? அது ஜட்ஜு காரியா? சாரி சார். கொஞ்சம் பார்த்து செக் பண்ணியா? என்ன ராசப்பா, உன் கிளைண்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? குட் மார்னிங் சார். எப்படியும் ஜெயிக்க முடியாது. அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு தான் போக போறான். அதுக்காக முன்கூட்டியே உன் கிளைண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டேன். சார், இன்னும் ஹியரிங் நடக்கல. ஹியரிங் நடக்கணும், ஆர்குமெண்ட் நடக்கணும், அடுத்தடுத்து வாய்தா வேற இருக்கு. அதுக்குள்ள நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுறீங்களே சார். யோ, நான் யாரியா? சிவனாண்டி. இந்த கேஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? யோ, இது தேராத கேஸியா? இத போய் எப்படியா எடுத்த? சார், தெரிஞ்சவங்க சார். அதுக்காக தோக்க போற கேஸ தைரியமா எடுப்பியா? யோ, நிறைய ஏரிங்களா நடக்காது. ஒரே ஏரிங்களா கேஸ முடிச்சு விட்டுருவேன். தோத்து போறதுக்கு தயாராரு. சார், அறிவழகன் தப்பு பண்ணல. நிச்சயமா அவருக்கு கொலை பண்ணல சார். எதை வச்சுமா அப்படி சொல்ற? சார், என் அப்பா முருகன் ஜாத்தியா சொல்லுதம் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் நரபராதி. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அந்த முருகனை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்லு. லெட்ஸ் கோ. இல்ல என்னல இந்த ஆளு நக்கல் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு போறான்.